தன்வியை பார்த்ததும் மிர்னாலினி வந்து ஆக்ஷன் பண்றாங்க. இந்த மாரி வந்து அப்படியே வந்து உச்சி முகர்றாங்க, கட்டி பிடிச்சுக்கிறாங்க, அழறாங்க. இதெல்லாம் பார்க்குற டாக்டர் வந்து தன்வி இருந்தா கண்டிப்பா சீக்கிரமா மிர்னாலினி க்யூர் ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. நீங்க ஒரு நாளைக்கு தானே கூட்டின்னு வர சொன்னீங்க. சும்மா வந்து இங்கலாம் இருக்க முடியாது. இல்ல விக்ரம் உங்க வீட்டுக்காவது கூட்டின்னு போலாம். அதுவும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் வந்துடுறாரு. இந்த விஷயத்த எல்லாத்தையுமே வந்து நம்ம வேதா கிட்ட சொல்றாரு. அத கேட்டு வேதா அதிர்ச்சி அடையறாங்க. நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னோனே, ஆமா இப்ப மிர்னாலினி இந்த நிலைமையில இருக்கா. நீ எடுக்கிறது தான் முடிவு. நீ ஓகேன்னு சொன்னியால தான் எதுவா இருந்தாலும். அதனால வந்து நீ எந்த முடிவு எடுத்தாலும் எனக்கு ஓகே தான் வேதா அப்படின்னு சொல்லிடுறாரு. உடனே வந்து வேதா யோசனை பண்றாங்க. சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் மிர்னாலினிய போய் பார்க்குறாங்க. மிர்னாலினி இருக்க நிலைமைய பார்த்து மனசு கஷ்டப்படுறாங்க வேதா. நீங்க கவலைப்படாதீங்க மிர்னாலினி. சீக்கிரமாவே எல்லாமே கியூர் ஆயிடும். நான் மிர்னாலிய வீட்டுக்கு கூட்டின்னு போயிடுறேன் அப்படின்னு சொல்றாங்க டாக்டர் கிட்ட. ரொம்ப நன்றிங்கன்ட்டு அவங்களும் சொல்றாங்க. அடுத்து மிர்னாலிய வீட்டுக்கு கூட்டின்னு வராங்க. வீட்டுக்கு வந்தோனே வந்து எல்லாருமே டென்ஷன் ஆயிடுறாங்க. கெஜா அவங்க ஹஸ்பண்ட் எல்லாருமே வந்து ஏம்மா இப்படிலாம் பண்ண? இவள எதுக்கு இங்க கூட்டின்னு வந்த? இவள கூட்டின்னு வந்தா வீடே நாசமாயிடும். அவ்வளோதான். இந்த குடும்பமே போயிடும். நீங்க 2 பேரும் வாழவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா திட்டுறாங்க. அப்போ வந்து வேதாவோட அம்மாவும் வந்து என்ன பண்றாங்க, அவங்க அம்மா, அப்பா 2 பேருமே வந்து இப்படி பண்ணிட்டேடி உன் வாழ்க்கைய வந்து நீயே வந்து பாழாக்க பார்க்குறியா? உன் தலையில நீயே மண்ண வாரி கொட்டிக்க பார்க்குறியா? இதெல்லாம் நல்லாவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நம்ம காவேரி. எல்லாருமே வேதாவ பார்த்து எதுக்குமா இப்படிலாம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உன் இறக்க குணத்துக்கு ஒரு அளவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு வேதா சொல்றாங்க, இங்க பாருங்க நம்பிக்கை இல்லாதவங்களுக்கா இதெல்லாம் வந்து பிரச்சனை. எனக்கு எல்லார் மேலயுமே நம்பிக்கை இருக்கு. எனக்கு முக்கியமா வந்து விக்ரம் மேல நம்பிக்கை இருக்கு. விக்ரம் வந்து எப்பவுமே வந்து தடமாறி போகவே மாட்டாரு. அப்படி போறதா இருந்தா எல்லா உண்மையும் என்கிட்ட சொல்லியிருக்கவும் மாட்டாரு. அதனால எல்லா உண்மையும் வந்து சொல்லியிருக்காரு. அது மட்டும் கிடையாது. நான் ஒரு டாக்டர். ஒரு பேஷண்ட் வந்து இந்த மாரி நிலைமையில இருக்கும்போது ஈவு இரக்கம் இல்லாம நான் இருக்க முடியாது. அவங்க குணமாற வரைக்கும் தான் இங்க இருக்க போறாங்க. குணமானவனா அவங்க வழிய பார்த்துட்டு அவங்க போறாங்க. அதுவரைக்கும் அவங்கள குணமாக்க வேண்டியது எங்க கடமை. முக்கியமான விஷயம் என்னன்னா, குழந்தைய வந்து ஒரு அம்மா கிட்டேருந்து பிரிக்கிறது ரொம்ப பெரிய தப்பு. அந்த தப்ப விக்ரமும் நானும் பண்ணியிருக்கோம். அதனால வந்து அவங்க மனசு கஷ்டப்படாம நாங்க இருக்கணும். அதுக்கு தான் இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டுருக்கோம். எங்களுக்கும் மனசாட்சி இருக்குல்ல அப்படின்னு சொல்றாங்க. அத கேட்டு எல்லாருமே வந்து ஏன் வேதா இப்படி பண்ற? அவள பத்தி உனக்கு தெரியாது. இவ்ளோ நாள் சின்ன வயசுலேருந்து விட்டுட்டு போயிட்டா. அப்ப வந்து அவளுக்கு தாய் பாசம் வரலையா? இப்ப தான் வந்துச்சா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்க பாருங்க இப்ப தான் அவங்க பாதிக்கப்பட்டுருக்காங்க. இப்ப அவங்க ரொம்ப பாதிக்கப்பட்டதால அவங்க மனசு ரொம்ப வந்து வெறுத்து போயிட்டுருக்காங்க. அதனால வந்து நான் பண்ணி தான் ஆவணும். அவங்களுக்கு வந்து நம்ம வந்து எதுவுமே பண்ண வேணாம். ஜஸ்ட் வந்து கொஞ்ச நாள் தன்வி கூட இருக்கட்டும். அவங்க கியூர் ஆனாலும் அவங்க கிட்ட நம்மள வந்து பேசி நம்ம அமுச்சு விட்டுடலாம் அப்படின்னு சொல்றாங்க. யார் சொன்னாலும் வேதா கேட்க மாட்டேங்கிறாங்க. இத பார்த்து விக்ரம் வந்து அப்படியே வந்து யோசிச்சுட்டே இருக்காரு. எல்லாருமே வந்து எவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க. வேதா வந்து இங்க தான் மிர்னாலினி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிடுறாங்க உள்ள. அடுத்து வந்து இங்க வேதா கிட்ட வந்து அவங்க அம்மா கேட்குறாங்க, ஏண்டி உன் வாழ்க்கையில வந்து அவ பங்கு போட்டா நீ என்னடி பண்ணுவ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எனக்கு ஃபுல் நம்பிக்கை இருக்கு. ஏன்னா வந்து அ விக்ரம் பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். விக்ரம் எக்காரண கொண்டும் என் புருஷனா மட்டும் தான் இருப்பாரு. மிர்னாலினி கிட்ட மறுபடியும் அவர் போற சான்ஸே கிடையாது. மிர்னாலினிய அவர் ஒரு காலத்துல விரும்புறாரு. ஆனா இப்ப கிடையாது அப்படின்ற மாரி சொல்றாங்க. எப்பவுமே வந்து விக்ரம் மேல எனக்கு நெறைய நெறைய நம்பிக்கை இருக்குன்னு சொல்றாங்க. இதெல்லாம் வந்து விக்ரம் கேட்டுறாரு. கேட்டுட்டு வந்து அப்படியே வந்து யோசிக்கிறாரு. இவ்ளோ நம்பிக்கை வச்சிருக்கியா வேதா என் மேல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தன்னையே மறக்கிறாரு. நெகிழ்ச்சி அடையறாரு. உடனே வேதா கிட்ட வந்து வேதா தேங்க்ஸ் அப்படி சொல்றாரு. அது கேட்டு எதுக்கு அப்படின்னோனே என் மேல எவ்ளோ நம்பிக்கை வச்சிருந்தா நீ இந்த முடிவு பண்ணியிருப்ப அப்படி சொன்னோனே உங்க மேல நம்பிக்கை இல்லைன்னா எப்படி நான் இப்படிலாம் பண்ணியிருப்பேன். உங்க மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. அது மட்டும் கிடையாது. ஒரு வேளை வந்து மிர்னாலினிய குணப்படுத்தாம நம்ம விட்டுட்டோம்னா அந்த குற்ற உணர்ச்சி வந்து உங்களுக்கும் சரி எனக்கும் சரி ரொம்ப கஷ்டத்தை உண்டாக்கியிருக்கும். அது மட்டும் கிடையாது. தன்வியும் வந்து இதை மன்னிக்க மாட்டா. எதா இருந்தாலும் தன்வியை வந்து மிர்னாலினி தான் வந்து 10 மாசம் சுமந்திருக்காங்க. அந்த புண்ணியம் வந்து மிர்னாலினிக்கு தான். அதனால மிர்னாலினிய குணப்படுத்துறதுல நம்ம எந்த இதுவும் பண்ண வேணாம். கண்டிப்பா வந்து மிர்னாலினிய குணப்படுத்தி நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்றாங்க. சந்தோஷப்படுறாரு விக்ரம்.